ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கணேஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிற வெப்சைட்டுக்கு போங்க. அந்த வெப்சைட்டோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நான் சொல்கிற வெப்சைட்டுக்கு வந்துக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா tnpds.com. ஸோ இதுதான் ஆஃபீஷியல் வெப்சைட்டு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணிக்க முடியும். இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதில் குறிப்பாக அவங்க என்ன ஹைலைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆதார் அட்டையை வந்து ஸ்கேன் பண்ணும்போது அதில் உள்ள கியூஆர் கோடு வந்து நமக்கு முக்கியம்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கியூஆர் கோடு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா மூலமாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் கேமராவில் வந்து இந்த ஆதார் கார்டில் உள்ள கியூஆர் கோடை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலான டீட்டெயில்ஸ் தான். குடும்ப அட்டைன்னு கொடுத்துக்கோங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மொபைல் மூலமாக தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு குடும்ப தலைவர் ஆதார் எண், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் வந்து யார் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மாவட்டம் என்னவோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இதை உங்களோட மாவட்டம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே அதுவாகவே தாலுக்கா நேம்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் தாலுக்கா நேம் இதில் செலக்ட் பண்ணிக்க முடியும். தாலுக்காவை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராமம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாய விலைக்கடை விவரங்கள்னு இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. குடும்ப அட்டை வகைன்னு இதில் நிறையா இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த டைப் வந்து நீங்கள் யூஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டைப் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த மெம்பர்ஸை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஸோ பெரியவர்களின் எண்ணிக்கை எத்தனையோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறியவர்களின் எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களில் சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அது நீங்கள் அந்த நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் வந்து சிலிண்டர் எண்ணிக்கை, அதாவது பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் நீங்கள் வந்து எத்தனை இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பதிவுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா பதிவு செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட டேட்டா பேஸில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ மினிமம் வந்து 1 வீக்கில் உங்களுக்கு வந்து ஒரு புது ரேஷன் கார்டு வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உதவி மையம்னு சொல்லுவோம். ஸோ அதோட நம்பர் கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.